ஹலோ உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து ஒரு நல்ல நியூஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன் இது வரைக்கும் என் சேனலில். பட் ஃபஸ்ட்டு டைம் இப்போ ஒரு பேட் நியூஸ் வந்து கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து 500 கிளாசிக், 500 தண்டர்பர்ட், 500 கேட்டகரியில் இருக்கிற எல்லா பைக்குமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மூலிமா தான் வந்து தெரிஞ்சு, அவர் பிங்க் பண்ணார். ஒரு சப்ஸ்கிரைபர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு பிங்க் பண்ணி இந்த மாதிரி 500cc வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல இருக்குது ப்ரோ, இது உண்மையான்னு கேட்டாங்க. நான் உடனே எனக்கு டவுட் ஆகிடுச்சு. உடனே நான் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒரு 2-3 ஷோரூமில் வந்து எனக்கு வந்து மேனேஜர்ஸ் வந்து நல்லா தெரியும், அவங்கள கால் பண்ணி பேசினப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வந்து 500cc கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 500 ஸ்டெல்த் பிளாக் இருக்கிற ஸ்டெல்த் பிளாக்கோட ஓனர். ஐ நோ அபவுட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு 500. அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இல்லை நியூ இயராக இருக்கட்டும், இந்த டைமிங்கில் எதனாச்சும் ஒரு புது பைக், புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காத்திருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் கெட்ட நியூஸ் மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. ரீசன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டில் டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ், அதாவது இன்டர்செப்டர் அண்ட் கான்டினென்டல் ஜிடி. 500cc ப்ரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெங்களூரில் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பெங்களூரில் ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 2,67,000. இதுவே வந்து இன்டர்செப்டாருக்கோ இல்லை வந்து கான்டினென்டல் ஜிடியோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,07,000 கிடைக்குது. ஸோ அப்படின்ற போது ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500cc பெட்டரான ஒரு பவர்ஃபுல் பைக் கிடைக்குது. அதாவது கிளாசிக்கை விட பெட்டரான இன்டர்செப்டர் அண்ட் ட்வின்ஸ் அந்த பைக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் 500cc கேட்டகரியே வந்து ரிமூவ் பண்ணிட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இன்னொன்று கேட்டேன், BS6 வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு, அந்த BS6லையாவது வந்து 500cc வருமானு கேட்டேன். அவங்க 500cc வரதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டாங்க. BS6லேயும் வந்து 500cc கிளாசிக் பைக் வராது, தண்டர்பர்டும் வராது. அதே மாதிரி எலக்ட்ரா ஆகட்டும், புல்லட் ஆகட்டும், அதாவது அந்த அந்த ரொம்ப ஓல்டு கிளாசிக் அந்த மாடல் இருக்குல்ல, அதில் எதுவுமே 500cc இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்கடா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து 500cc மேலே கிரேஸாக இருக்காங்களேடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, அது வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராயல் என்ஃபீல்டு இன்னும் பெட்டரான ஒரு பைக்கை தரணும் அப்படின்றதுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட மாதிரி அவங்க அப்படி சொன்னாங்க. அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் பரவாயில்ல, வேறு வழியில் இல்லை. அப்புறம் 350cc வந்து அதோட ஸ்டேட்டஸ் கேட்டேன். 350cc வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 350cc எல்லாமே கிளாசிக்காக இருக்கட்டும், தண்டர்பர்ட் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரா ஆகட்டும், எல்லாமே 350 இருக்கும். அண்ட் ஹிமாலயன் இருக்கும், அது வந்து 411cc ஹிமாலயன் பைக் இருக்கும். அண்ட் ஹிமாலயனில் வந்து 650cc வந்து ரிலீஸ் பண்ணுறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நான் அதை பற்றி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 650cc, அதாவது ஹிமாலயனில் 650cc வந்து டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த டெஸ்டிங்கு முடிஞ்சால் தான் அதோடைய லான்ச்சோட டீட்டெயில்ஸே வந்து சொல்லுவாங்க அப்படின்றதாகவும் சொன்னாங்க. மேபி ஹிமாலயன் 650 வந்துச்சு அப்படின்னா 400cc இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஹிமாலயன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு 650 வந்து ஃபுல்லாக இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் மக்களே, ஒரு சேட் நியூஸ் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நாளைக்கு வந்து வேறு உங்களுக்கு கிறிஸ்மஸ், அடுத்த ஒரு 5 டேஸில் வந்து நியூ இயர். இந்த மாதிரி பீரியடில் இந்த மாதிரி ஒரு சேட் நியூஸ் கிடச்சிருக்கு. இட்ஸ் ஓகே. அண்ட் நம்ம வந்து நம்ம 500cc வந்து நிறையா ட்ரிப்ஸை கண்டினியூ பண்ணுவோம். அதே சமயம் வந்து நிறையா நான் வந்து லாங் ட்ரிப்ஸும் போய்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் போனேன். மொரிஷியஸ் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நமக்கு வந்து இப்போ நியூ இயருக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். அந்த ட்ரிப் வீடியோஸும் போடுவேன், பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடவும். அதுக்கப்புறம் வேறு எதனாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ 500 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய தாட்ஸையும் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது. 500cc ஸ்டாப் பண்ணது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து ஒரு கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறையா வந்து
ட்ரிப்ஸ் எல்லாம் போனேன். அந்த ட்ரிப்ஸ் வீடியோஸ் நிறையா போகலை. பட் இருந்தாலும் வந்து 500 பீப்புள் பார்த்தாங்க அப்படின்னா அந்த 500 பீப்புளுக்காகவே நான் வீடியோஸ் எடிட் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நானும் கொஞ்சம் ஏதாவது பிழைக்க முடியும். ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற சன்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைக், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுற அந்த பெல் ஐக்கான் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.